தமிழகத்தில் போதை காரணமாக கொலை சம்பவங்கள் நடந்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யலாம் என்ற நிலை உள்ளது. இதனை தடுக்க கடுமையான சட்டம் கொண்டுவர வேண்டும் என பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கட்சி அலுவலகத்தில் தெற்கு மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக ராதிகா சரத்குமார் அவர்களின் கணவரும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினருமான ஆர். சரத்குமார் கலந்து கொண்டு பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு சந்திக்க வேண்டும், மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் எவ்வாறு எடுத்து செல்ல வேண்டும் என்பதை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஓ. பன்னீர்செல்வம் திமுக கூட்டணியில் இருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றார். மேலும் பேசிய அவர், தமிழகத்தில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தடுக்க கடுமையான சட்டம் தேவை என்றும் இந்த தேர்தலில் தாம் போட்டியிடவில்லை என்றும் தெரிவித்தார். இதேவேளை ஒரே நாளில் தாம் மற்றும் தனது மனைவி நடித்த படங்கள் வெளியாகியிருப்பது பெருமை அளிப்பதாகவும் இரு படங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதை விருப்பம் என்று கூறினார். அது போதை அது போதை தான். இன்று போதைக்கு அடிமையாக்கப்பட்டு போதையினால் பல எல்லாமே விளையாட்டாகவும் போச்சு. அவனு அறுவாள் எடுத்து வெட்டிட்டு அதை யூடியூப்பில் போடுற அளவுக்கு வந்திருக்கு. அதனால தான் மிகப்பெரிய கடுமையான சட்டங்கள் வர வேண்டும் சொல்கிறேன். இந்த யூடியூப்பில் பதிவேற்றம் செய்துவிடலாம் என்று நினைப்பது தவறு. அது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ற இடத்து அளவிற்கு இந்திய மத்திய அரசு கடுமையான சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை.